சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் PMT மாஸ்டர் தயானந்த குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். 40 குருமார்களின் ஆத்ம ஞானங்கள் பகுதி 12 அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களும் உயிரினங்களும் மீண்டும் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப நாம் அனைவரும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி சார். நீங்க ரொம்ப நன்றிமா. ரொம்ப சிறப்பான வரவேற்புக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அருகில் இருக்கும் ஆத்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஐயா தண்ணி இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, பால் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, உணவு இருந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, ஒரு சாப்பாடு இருந்ததுன்னா 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த காலத்துல நம்ம டிவில பாக்குறோம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. தூத்துக்குடியில இந்த அளவுக்கு நெல்லை மாவட்டத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையுமே தண்ணி, 12 அடியில தண்ணி இருக்குதுன்னா அவங்க என்னதான் பண்ணுவாங்க? சாமான்கள்லாம் போனாலும் பரவாயில்லையே, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி வடிகால் இல்லாம எப்படிதான் அத்தனை நாள் இருந்தாங்களோ தெரியல. இதே நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில்ல பாத்தீங்கன்னா பள்ளத்தில் இருக்குது நடராஜர் கோயில். அந்த குளம் மேட்ல இருக்குது. அது 1265 சென்டிமீட்டரோ மீட்டரோ அந்த அளவுக்கு சுரங்கப்பாதை மாதிரி இது எடுத்துட்டு போய் அந்த குளத்துல தண்ணி விடுறாங்க. அந்த தண்ணி எப்படி போகணும்? அந்த கீழே இருந்த தண்ணி மேல மேட்டுக்கு ஏறணும்னா அதுக்கு வடிகால் பண்ணிருக்காங்க பாருங்க. வளைவு வளைவா போட்டு அங்கிருந்து தண்ணி வந்தாலும் போர்ஸை இடிச்சு உதைச்சு திருப்பி அந்த லைன்ல போகுமா. அந்த காலத்துல எப்படியாப்பட்ட டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காலத்துல சாதாரணமா இந்த மழைக்கு எல்லாமே நம்ம இது பண்ண 1 நாள் 2 நாள் மழைக்கு எப்படி ஆச்சுன்னு என்ன ஆகுறது? அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் தண்ணி வருதுன்னா எங்கேயும் குளம் இருக்கிறதுல இருக்கிற குளத்துல எல்லாம் எதையாவது பண்ணிக்கிறாங்க. என்ன செய்யறது? நம்ம சேஃபா இருக்கிறோமா அப்படிங்கறது நமக்கு சங்கடமா இருக்கு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு உடன்பிறப்புங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே, நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன செய்யறது? ரைட். அது அங்க கேட்டுட்டு வந்தது வரோம், நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. சரிம்மா, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோமா? இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு 40 குருமார்களின் ஆன்ம தத்துவத்துல ஏக கலைவன் சொல்லுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். இந்த ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், ஸ்வர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மாக்கும் சர்வாத்மாக்கும் ஹம்சாத்மாக்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏக கலைவன். இந்த சிவசிவ அன்பே சிவம் குழுவில் பயணித்து வரும் அனைத்து ஆன்ம நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த துரோணாச்சாரியார் ஒரு பெரிய இது பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, அவரு இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கெல்லாம் இந்த வில்வித்தையெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கும்போது ஏகலைவன் ஒரு வேடுவன். அவருக்கு படிப்பறிவு கிடையாது. அது இல்லாம அரச குமாரர்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கு மட்டும்தான் இவர் கத்துக் கொடுப்பார் துரோணாச்சாரியருக்கு. மற்றவங்களை யார் போனாலும் அவங்க கத்துக் கொடுக்க மாட்டாங்கிறது அவங்களுடைய குல வழக்கம். ஆகையால இவர் யாருக்கும் கத்துக் கொடுக்கறது இல்ல. அந்த பஞ்சபாண்டவர்களுக்கும் அதே மாதிரி அவர் பேருனா இவங்க துரியோதனர்களுக்கும் அவர் கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த கத்துக் கொடுக்கறது எங்கேயோ ஒரு தூரமா இருந்து பார்த்து அவர் ஏகலைவன் கத்துக்கிறாரு. அவர் ஒரு முறமா இவங்க ஒரு மிருகம் போகும்போது ஒரே அம்புல பல துளைகள் போட்டதை பார்த்துட்டு, இது யாரும் சொல்லிக் கொடுக்காத வித்தையை யாரும் கத்துட்டு இருக்காங்க, எனக்கு இவர் தானே கத்துக் கொடுத்த துரோணாச்சாரி தானே கத்துக் கொடுத்துருக்குது, இது யாருகிட்டயும் இவரு சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அர்ஜுனன் போய் கேட்க, அவன் கடைசியில யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுடைய கட்டை விரலை வெட்டி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா குருதட்சணையா நீ கத்துக்கிட்ட அப்படின்னா. எப்படி இருக்காருன்னா, ஏகலைவன் ஒரு துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு வச்சு அவர் தான் குரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சொல்லிட்டு இருந்தது. குருவோட பூர்ண நம்பிக்கையோட அவனுடைய ஆத்மாத்மா அவரை வணங்கி செஞ்சு அவர் அங்க சொல்லி கொடுத்தது மனசால இருத்தி அப்சர்வ் பண்ணி அவர் கத்துக்கிறாரு. அப்ப இப்படி கத்துக்கிட்டது இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு துரோணாச்சாரியார் தன்னுடைய குரு தட்சணையா உன்னுடைய கட்டை விரலை வெட்டி கொடுன்றார். கட்டை விரல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அது போச்சுன்னா அப்புறம் எப்படி அம்புடுறது? எதுக்குமே இல்ல, கட்டை விரல் இல்ல, நான் சின்னதாக இருந்தாலும் கூட அது இல்லைன்னா நம்ம எதுவுமே சாப்பிட முடியாது.
வெயிட்ட தூக்க முடியாது, ஒரு பேனா வச்சு எழுத முடியாது, எல்லா சமாச்சாரமும் அதனால நமக்கு நடக்கும். அந்த கட்டவிரல் இல்லைன்னா நம்மளால எழுத கூட முடியறதில்ல. அப்படியே அந்த கட்டவிரலை கேட்டுடுறாரு. அந்த மகாபாரதத்துல மிகவும் வருத்தப்படக்கூடிய கேரக்டர் யாருன்னா கர்ணனும் ஏகலைவன் தான். கர்ணனுக்கும் அதே மாதிரிதான். இவர் வந்து மிகச்சிறந்த மாணவர். அப்படி சிறந்த மாணவன் வந்து கர்ணனும், அவன் வந்து ராஜ பரம்பரையில பிறந்திருந்தாலும், குந்தி தேவனுக்கு முதல் மகனாக பிறந்திருந்தாலும், அவர் வந்து வளர்ந்தது எல்லாமே தேரோட்டியின் மகனாகத்தான் வளர்கிறார். அந்த மாதிரி தேரோட்டி மகனாக வளரும் போது அவர் எல்லா வித்தைகளும் கற்று தேர்ந்து அவர் வந்து மிகச்சிறந்த வில்வித்துவானாகவும் இருக்கிறார். பல கலைகளையும் தேர்ந்தெடுக்கிறார். பல அவர் தியானம் செய்து அவர் வந்து பல இதெல்லாம் அஸ்திரங்கள்லாம் பெற்றுக்கொண்டு விடுகிறார். இவர் சூரிய தேவனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவராவார். அவர் அதுக்காக ஒரு தனி கதை இருக்குது. அந்த கர்ணனுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல இவர் ஒரு கேரக்டர். அடுத்த அந்த ரெண்டாவது கேரக்டர் யாருன்னா ஏகலைவன். இந்த மகாபாரதத்துல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய கேரக்டர் வந்து இங்க 2 பேர் தான். அப்போ இவர் வந்து தலை சிறந்த மாணவரும் கூட. யாரு? ஏகலைவன். இவர் ஏகலைவன் சரி, கர்ணனும் சரி. இன்றும் கூட நாம வந்து இவரை உதாரணமா கொள்கின்றோம். தலைச்சிறந்த மாணவன்னா இவன் டைரக்டர் இல்ல, இவர் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்ச மாதிரி. இவர் யாரு குருநாதன் வந்து குருவுக்கு தெரியாது மாணவன் யாருன்னு, மாணவருக்கும் தெரியாது யாரு குருன்னு. ஆனா அவரு குருநாதன் சொல்லிட்டு அவர் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்ச மாதிரி படிச்சு அவர் என்ன செய்யறாருன்னா கத்துக்கிறாரு. சிறந்த மாணவன். அப்போ இவர் வந்து என்ன செய்யறாருன்னா, இவர் ஆஸ்ட்ரலா வந்து ஆட்டோ ரைட்டிங் மூலியமா அருணா மேடத்துக்கு அவர் வந்து சொல்ல தகவலை தான் நம்ம உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இது ஆக்சுவலா ஆங்கிலத்தில் எழுதுந்து மெசேஜஸ் ஃப்ரம் 40 மாஸ்டர்ஸ் வந்தது. அதை வந்து தமிழாக்கம் செய்து அது நமக்கு வந்து சத்யநாராயணன் வந்து நமக்கு கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்தாரு. அதுல இருக்க பாயிண்ட் எழுதிதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக அவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாணவன் குருகளிடம் எப்படி நடந்து கொள்ளலாம் என்றும் சொல்கிறார். சில புரியாத சப்ஜெக்டுகளை கூட தியானத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப கூட நாங்க என்ன தியானம் சொல்லும் போது மாணவர்களுக்கெல்லாம் நீங்க கண்ணை மூடுங்க, ஒரு 10 வரி எண்ணுங்க, 10 அந்த சின்ன பசங்களா இருக்கும்போது 1 2 3ன்னு சொன்னா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப கொஞ்ச நேரம் கண்ணு மூடிட்டு உட்காருவாங்க. அது சின்ன எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு. அதே பெரியவங்களாக இருந்தா நாங்க தியானம் பண்றது வந்து உங்க வயசு, அதாவது அங்க ஒரு அளவுக்கு 15 வயசு 10 வயசு தானே இருக்கும். அந்த 15 வயசு 10 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லும் போது கண்ணை மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது உங்களுக்கு எது கஷ்டமான சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்க அவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட சொல்லுவாங்க. அந்த கஷ்டமான சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த ஆசிரியர் வருகிறார், அந்த பிரின்சிபால் அந்த லெக்சரர் வருகிறார் என்றால் அந்த லெக்சரரை வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாமெண்ட்ரின்னு வச்சுக்கோங்க, இல்ல ட்ரிக்னாமெண்ட்ரின்னு வச்சுக்கோங்க, மேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா தமிழ் இலக்கணம் வச்சுக்கோங்க. அது தமிழ் இலக்கணம் வாத்தியார் வந்து சொல்லி கொடுக்கும் போது அந்த தமிழ் இலக்கணத்தை பத்தி எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அவர் சொல்ல சொல்ல என்னுடைய அப்சார்விங் பவர் வாங்கிடுச்சு, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்னுட்டு நீங்க அவர் நடத்துறதுக்கு முன்னால 1 நிமிஷத்துக்கு முன்னால நீங்க வந்து இந்த தியானம் பண்ணி இந்த மெசேஜை நீங்க உள்ளுக்குள்ளார சொல்லணும். அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவர் சொல்லும் போது கவனிச்சோங்கன்னா உண்மையிலேயே அந்த அவர் சொல்ல சொல்ல நம்ம மைண்ட் வந்து கிராஸ் பண்ணிட்டு அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்துட்டு போயிடும். சீக்கிரமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒரு டெக்னிக், இது வந்து ஒரு சிறந்த டெக்னிக். எப்படி உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு மாணவன் சிறந்த மாணவனாக ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கிறாங்களா இல்லையா தெரியல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களா தெரியல, ஆனா பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு நம்ம கத்துக்கணும். அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு டிப்ஸ். இது என்னன்னா இது ஒரு பெரிய டிப்பு. இந்த டிப்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை நம்ம கற்பனை செஞ்சு இது நல்லா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதே பெரிய ஒரு வரப்பிரசாதமா அவர் வந்து நல்ல மார்க் ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் அதிகமா வாங்கி நல்ல ஒரு ஃபைனல் எக்ஸாம் போது நல்ல மார்க் வாங்குவாங்க. இது யாராக இருந்தாலும் சொல்லி கொடுங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு டெக்னிக் இது. அப்போ இது இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு சில புரியாத சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி தியானத்து மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்கிறத இவர் வந்து ஏகலைவன் சொல்றாரு. நிறைய கதைகள் எங்களை பற்றி புனைக்கப்பட்டிருக்கிறாங்க. என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஏகலைவன் மட்டும் அல்லாமல் மற்ற மலைவாழ் மக்களும் தியானம் செய்வாங்க. எப்போதெல்லாம் அவங்களுக்கு சோர்வுகள் களைப்புகள் ஏற்படும் போது தியானம் அவங்களுக்கு உதவுகிறது அப்படிங்கிறாங்க. அந்த இவர் மலைவாழ் ஜாதிக்காரர், மலைவாழ் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்க வந்து அவர் இருந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்து இருக்கிறாங்க.
அவங்களுக்கு வீடு தொழில் மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய ஒரு பிரதானமான தொழில். சில பேர் வந்து விவசாயம் கூட செய்வாங்க, சில பேர் தேன் எடுப்பாங்க, சில பேர் வந்து மரங்களை வெட்டி வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய தேன், திணை, அப்புறம் அந்த மாதிரி சில மூலிகை பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து அவங்க மார்க்கெட்ல வித்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட மலைவாழ் மக்கள் எங்க பெரிய எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தது, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, சோர்வாயிடுச்சுன்னா உடனே உட்காந்து கண்ணை மூடி தியானத்துல உட்காந்துடுறாங்க. அந்த மாதிரி தியானங்கிறது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய வழிமுறையிலே வந்துட்டு இருக்குது, அவங்க பழக்க வழக்கத்திலே வந்துடுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ தியானம் செய்யும் போது யாராக இருந்தாலும் சரி பரமசிவனுடன் கூட இருப்பார். நீங்க இல்ல, நான் இல்ல, யார் தியானம் செய்யறீங்களோ அவரு உறுதியாக சொல்றாரு, உங்க கூட சிவன் பரமசிவன் அமர்ந்து இருப்பார், பரமசிவனுடன் தான் நீங்கள் தியானம் செய்கிறீர்கள் என்று அடிச்சு சொல்றாரு. ஆக நம்ம தியானம் செய்யும் போது நம்ம தனியா தியானம் செய்யறது இல்ல, நம்ம கூட சிவன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் இன்னொன்னு சொல்றாரு, என்ன இவர் வந்து அந்த கை விரல் போயிட்டதுனால அவர் என்ன சொல்றாரு, உடல் ஊனமற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் உதவுவேன், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் தந்தை ஒரு அரசன் தான். இவர் தந்தை ஒரு அரசனா அந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு லீடர் மாதிரிங்க. இவர் நல்லதொரு வந்து நிறைய வந்து நிர்வாகம் கூடியவராக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இவங்க வந்து ஒரு மலைவாழ் மக்கள் எல்லாமே என்னமா செய்வாங்கன்னா ரொம்ப ஒபீடியண்டா தான் இருப்பாங்க. அங்க யாரும் எதிர்த்து பேச மாட்டாங்க, சொல்ற வேலை செய்வாங்க, ஹார்ட் ஒர்க் செய்வாங்க, எல்லாமே செஞ்சுட்டு வர இந்த அரசன் வந்து அந்த நிர்வாக திறமையா செய்யறது வந்து அது பெரிய அதிசயம் இல்லை, நல்லா வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. முதல் முறையாக ஒரு பழங்குடியினர் இது போன்ற வித்தைகளை கற்றுக்கொள்ள துரோணாச்சாரியார் அணுகி இருக்கிறாங்க. அப்போ எந்த ஒரு மிருகங்களையும் கூட கண்ட்ரோல் செய்ய முடியும் என்கிறார். எப்படின்னா, ஒரு காட்டானையே அஸ்வத்ராமனுக்கு ஒரு ஆபத்தில் இருந்து காப்பாற்றி விட்டேன், அதற்கு அஸ்வத்ராமனும் அவர் மனைவியும் வந்து அது வந்து ரீகனெக்ட் செய்து கொள்ளுங்கிறாரு, ரீகனெக்ட் செய்துக்கோங்கிறார். அதன் பிறகுதான் வந்து அவருக்கு குருகுலத்தில் இடம் கிடைத்ததுன்றாரு. எப்படின்னா, அவங்க வந்து மெஸ்மரிசம் சொல்றாங்க, நோக்கு வர்மம் சொல்லுவாங்க. நோக்கு வர்மம் 7ஆம் அறிவு நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அந்த படம் பார்த்திருந்தீங்கன்னா அவங்களை செய்வாங்க. அந்த நோக்கு வர்மம் கூட இவருக்கு துரோணாச்சாரியார் வந்து தெரிஞ்சிருக்குது. அதை கூட அவர் வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அவருடைய பையன் வந்து அஸ்வத்தாமன் வந்து பெரிய ஒரு இது வரும்போது அந்த யானையை வந்து அவர் மெஸ்மரைஸ் பண்ணி, அதாவது நோக்கு வர்மத்தால அந்த மத யானையை கூட அடக்கி வந்து இத பண்றாங்கன்னா அதுல எவ்வளவு பவர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு ஒரு பொக்கிஷம், இந்த பொக்கிஷம் வந்து நம்ம பாரத நாட்டுக்கே கிடைத்த ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி அவர் அப்புறம்தான் அந்த அஸ்வத்தாமனை வந்து அவரு ஒரு ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறாரு, ஒரு சிஷியனா சேர்த்துக்கிறாரு, இவர் குருகுலத்துல வந்துடுறாரு. அப்போ இவர்கள் வசித்த இடம் வந்து பெரிய காடு. ஒரு நாள் வந்து வேட்டை நாய்கள் எல்லாம் அடக்கும் வித்திய அர்ஜுனனுக்கும் அர்ஜுனனுக்கு மட்டும் வந்து கத்து கொடுத்துருக்கான். முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். அப்போ ஏகக்கலைவனும் அம்பை விட்டு அந்த நாய்களை வாயில கட்டி விட்டுறான். அப்போ இந்த வித்தைய கற்றுக்கொண்டு இவர் எப்படின்னா அவங்களுக்கு அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தத இவர் அப்படியே இவர் கத்துக்கிட்டு வந்து அந்த வித்தைய இவர் வந்து பயன்படுத்தி பார்க்கிறாரு. அவனை வேண்டாம் என்றும் பின்னால் பிரச்சனை வரும் என்றும் சொல்லியிருக்காங்க. ஏகக்கலைவனுக்கு இந்த இடம் இல்லை என்று அனுப்பி விடுகிறார். அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும் போது அவர் உனக்கு இடம் இங்க இல்லடா, நீ போடா அப்படின்னு சொல்லி கூட துரத்தி விட்டுறாரு. இதனால ஏகக்கலைவன் மிகவும் ஏமாற்றம் அடைஞ்சிறாரு. அப்போதான் அவர் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. இத்தனை நாள் தியானம் எப்ப தேவைன்னு போதுதான் செஞ்சுட்டு இருந்தவர் இந்த மாதிரி நம்ம வித்தியை கத்துக்கணுங்கிறதுனால அவரு கொஞ்சம் விடாப்பிடியா வந்து கெட்டியா பிடிச்சிட்டு தியானம் செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ உலக விஷயங்கள் எல்லாமே பிரச்சனைகள் வரும்போது எல்லாமே தியானத்தில் உடனே உட்கார்ந்து உட்கார்ந்து நம்ம அந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றது அதுதான், நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தியானத்தில் உட்கார்ந்தோம்னா, நம்ம அமைதியாக இருந்தோம்னா அந்த சால்வேஷனுக்கு நமக்கு விடை கிடைக்கும், அந்த கேள்விக்கு நம்ம விடை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ தியானத்தில் பரமசிவனையும் பிரம்மனையும் சரஸ்வதியும் கூட சந்திக்கிறேங்கிறாரு. யாரு? நம்ம ஏகக்கலைவன். அந்த மாதிரி நான் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது நமக்கு பரமசிவன் ஆகட்டும், பிரம்மன் ஆகட்டும், சரஸ்வதி ஆகட்டும் எனக்கு எல்லாம் வர்றாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் பேசுறேன். அப்ப எல்லா கலையிலும் சரஸ்வதி தேவியும் தான் இன்சார்ஜ் இல்லைங்களா, அவங்க சாரதா தேவியும் கூட. அப்போ
வந்து மறைமுகமாக வந்து இதெல்லாம் நான் அவங்க மூலியமா கூட நான் அதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அப்போ இவர்கள் எல்லாமே ஆன்மீக குருவாகி வந்து ஏக கலைவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. யாரு? பரமசிவன் கிட்டையும் இவர் கத்துட்டு இருந்திருக்கிறாரு, லட்சுமி தேவி அதாவது பார்வதி தேவி கிட்டையும் கத்துட்டு இருந்திருக்கிறாரு, சரஸ்வதி தேவி கிட்டையும் கத்துட்டு இருந்திருக்காரு, சாரதா தேவி கிட்டையும் கத்துட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து துரோணாச்சாரியார் மட்டும் இல்லாமல் இவர் தியானத்தில் உட்கார்ந்ததுனால அவருக்கு வந்து எல்லாமே இவருக்கு கத்துக் கொடுக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நாம கூட எந்த வித்தியை கத்துக்கணும்னா நம்ம தியானத்துல உட்கார்ந்து அது ரொம்ப ரொம்ப ஆழமாக இருந்தான்னா அதுக்குரிய வந்து தெய்வங்களே வந்து நமக்கு அந்த வித்தைகளை கத்துக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம கூட என்ன செய்யறோம்னா சில நேரத்துல நான் தேடிக்கிட்ட இருக்கு, எனக்கு கிடைக்கல, ஒரு சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணு மூடி 5 நிமிஷம் உட்கார்ந்தா இன்னைக்கு பேச வேண்டியது ஏக கலைன்னு வந்துருச்சு. சரி, நான் தேடிட்டு வந்து அஸ்வத்தாமனை பத்தி தேடலான்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது அப்போ கண்டினியூட்டி கிடைக்காது இல்லைங்களா? சரி, டைம் ஆயிட்டே இருக்குது. அப்படி டைம் ஆயிட்டே இருக்கும்போது நம்ம என்னடா செய்யறது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி டக்குன்னுட்டு ஏக கலைவன் எனக்கு கிடைச்சது. சரி, இப்ப இன்னைக்கு கரெக்டான நேரம் ஏக கலைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஏக கலைவன் எடுத்து பேசிட்டு இருக்கேன். அது மாதிரி சில நேரத்துல நமக்கு எது வந்து அந்த எஜுகேட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த குருவாக இருந்த சாரதா தேவியும் சரி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மூலமாக எல்லா கலைகளும் கற்றுக்கொண்டு விட்டார். யாரு? ஏக்கலைன்னு சொல்றாரு. அப்போ தியானத்தை பற்றி இவர் 7 வயது முதலே தியானம் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இவர் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து எல்லாம் சொன்ன விஷயங்கள் தான் அந்த சில கலைகள்லாம் கூட கத்துட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து தன்னைத்தானே ஊனமாக்கி குருதட்சணையா கொடுத்ததுதான் அந்த விரலை வந்து கட் பண்ணி கொடுத்துடுறாரு. அதனால அவர் தன்னுடைய உடலை ஊனமாக்கி கொண்டு விடுகிறார். நான் எதுனா குரு தட்சணை இன்னைக்கெல்லாம் ஜாதகம் யாரா பார்த்தான்னா கூட சரி சரின்ட்டு வரேன் சார், போயிட்டு வரேன்னு போறாங்க. அந்த நேரத்துல கூட இவங்க வந்து விரலை கேட்டா கூட கொடுக்குற அளவுக்கு அவரு வந்து அவருடைய தன்னுடைய குரு மேல வச்சிருக்கிற பக்தியும் அந்த இதுவும் தெரிஞ்சுக்கிறாங்க. எதுவுமே கற்றுக்கொள்ளவில்லை. எந்த ஈகோ தான் வந்து இவருடைய கட்டை விரலை கொடுத்திருக்கிறார். அவர் துரோணாச்சாரியர் கிட்ட கத்துக்கிட்டதை விட இவர் கத்துக்கிட்டது என்னன்னா, அவரு பரமசிவன் கட்டியும் சாரதா தேவி கட்டியும் சரஸ்வதி தேவி கட்டியும் தான் நிறைய கத்துட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் அவரோட ஈகோவால் தான் அவரை கட்டை விரலை கொடுத்துரு அப்படின்னு கேட்கொள்ளார. அப்புறம் அவர் கொடுத்துடுறாரு. மகாபாரத போர்ல தன்னுடைய ஆயுதங்களை இழந்து நிராயுதபாணியாக நின்று இறந்து போயிடுறாரு. ஆக இவர் சிறந்த தியானி. யார்? இந்த வந்து இவர் மட்டும் தியானி மட்டும் இல்லாமல் துரோணாச்சாரியர் தன் ஆசிரியர் தொழில நேர்மையை இழந்து விட்டார். ஏன்னா அவர் வந்து அது கேட்கறதுக்கு அவருக்கு இதே கிடையாது. எந்த வேலையும் அவர் சொல்லி கொடுக்காத போது அவர் எப்படி கேட்கலாம்? அவர் எனக்கு குரு காணிக்க கொடுங்கன்னு கேட்கறது தவறு இல்லையா? அவருடைய நேர்மை அங்க பறி போயிடுது. ஆகையால் தான் அவர் எவ்வளவு பெரிய சோதனைகள்லாம் சந்திச்சாரு. பாத்தீங்கன்னா மகாபாரத போர்ல அவங்க வந்து நிராயுத பணியா இருந்து அவர் இறந்து போறதும், மற்றும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அஸ்வத்தாமா மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தாரு. அதுக்கு வந்து தர்மர் சொல்லிடுற அஸ்வத்தாமா இறந்துடுறாருன்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றது வந்து யானையின் பேர் ஒண்ணு அஸ்வத்தாமான்னு இருக்குது. அந்த யானை தான் இறந்துருச்சுன்னு சொல்ல வரும் போது இவர் அஸ்வத்தாமா இறந்துட்டாரு அப்படின்னு உடனே இவர் தன்னுடைய மனசெல்லாம் உடைஞ்சு அப்படியே அவர் மயக்கமாய் விழுந்து அப்படியே இறந்துடுறாரு. ஆகையால அதனால மனப்பூர்வமாக வந்து தன் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாம அவங்க வந்து எது கற்றுக் கொடுத்தாலும் அது நிக்குமே தவிர்த்து இந்த மாதிரி அவர் மனசாட்சியே இல்லாம அவருடைய கட்டைவர்களை கேட்டதுனால அவருக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆகால மனசார மன்னித்தோம்ங்கிறார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஏகலைவன் நாங்க அவரை மன்னிச்சிட்டோம், எங்க மனசார நாங்க மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறார். இதனால அவர்களுக்கு தெரியாத வித்தைகள் எல்லாமே கூட நாம் சாரதா தேவியிடம் கற்றுக்கொண்டேனுங்கிறார். அவரு ஏதாவது துரோணாச்சாரியருக்கே தெரியாத வித்தையெல்லாம் கூட சாரதா தேவி வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவங்கதான் வந்து நிறைய வித்தைகளுக்கெல்லாம் அதிபதிங்கிற மாதிரி. அப்போ சாரதா தேவியும் சரி சரஸ்வதி தேவியும் சரி கல்விக்கு அவங்க தானே. அதனால அவங்க சரியா சொல்றாங்க. மற்றவர்களுக்கும் இவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தியானம் இவர் மட்டும் செய்யறது இல்லாம இந்த தியானத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. தியானம் என்பது உணர்வுடன் சம்பந்தப்பட்டதாகும். ஒரு வழி எண்ணங்கள் என்று என்கின்ற கதவை மூடுங்கள். அப்படின்னா அந்த வந்து தியானத்துல செய்யும் போது நமக்கு எண்ணங்கள்லாம் வந்ததுன்னா அந்த எண்ணங்கள் வராம
இது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து மற்ற உலகங்களை நீங்க சூட்சம உலகங்கள் ஆசான்களை எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த பாடங்கள்லாம் நீங்க கத்துக்கலாம். ஆகையால இந்த எண்ணங்கள் வருவதை தடை செய்துட்டு நீங்க சூட்சம உலகத்தில் போறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போ இந்த பூமி மட்டும் இல்லாமல் பல உலகங்கள் இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்கிறாரு. அப்படி வந்து பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம், பல வந்து கேரக்டர்களை நான் எடுத்துள்ளோம் என்றும் சொல்கிறார். நம்ம வந்து இப்பதான் முதல் பிறவி கிடையாது, நம்ம பிறந்தது இந்த பூமி மட்டும் கிடையாது, இதற்கு முன்னால பல லோகங்களிலும் பல இடங்களிலும் பல வித பிறவிகள் எடுத்திருக்கிறோம். அந்த பிறவிகளெல்லாம் ஒவ்வொன்றும் எடுத்து இப்பதான் நம்ம பூமியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் சில குழந்தைகள் வந்து சங்கீதம் பழமொழியில் சங்கீதம் நீங்க சரிகமப்பாங்கிற அந்த இது ஜீ தமிழ்ல ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு அழகா பாடுதுன்னா அங்க ஜட்ஜுங்கெல்லாம் எழுந்து வந்து அந்த பொண்ணை எடுத்து உச்சி முகர்ந்து அதுக்கு மெடல் கொடுத்து அது கூட இன்னமும் பெரிய ஒரு சரஸ்வதி தேவியை பாக்குற மாதிரியே பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சங்கீதம் பாடுறது மட்டும் இல்லாம அவங்க சில பேருக்கெல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க. இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த கேரளாவில இருக்க அந்த மலையாளிங்க தான் இந்த அளவுக்கு வருவாங்க. அவங்க அந்த தமிழை உச்சரிக்கிறத பாத்தீங்கன்னா அவங்க தமிழ் பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. சில பெண்கள்லாம் வந்து தெலுங்குல இருந்து வருவாங்க. தெலுங்குல வந்து அவங்க பாடும்போது பாத்தீங்கன்னா அப்படி ஸ்பஷ்டமா பாடுவாங்க. ஒரு பெண்ணு வந்து இதுல இருந்து வரும், பூட்டானா இதுல இருந்து வரும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சாய் மேடம் பாடுவாங்க இல்லையா, அத மாதிரி அழகா பாடுவாங்க. அந்த கிருஷ்ணன் பாட்டு ரொம்ப அருமையா பாடுவாங்க. அதே மாதிரி பாடும்போது எல்லாருக்குமே அந்த வித்தைகள்லாம் எப்படிதான் வந்து கத்துக்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து சாரதா தேவி தான் அவங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலா கத்துக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறதுக்கு தான் அந்த வந்து அந்த இதனுடைய ஜென்ம தொடர்ச்சி கூட சொல்லுவாங்க. போன ஜென்மத்துல இந்த மாதிரி இதெல்லாம் விட்டு போன தொட்டு போன கதையா இருக்கும், அதெல்லாம் கூட அவங்க சொல்றாங்க. இப்போ இருக்கும் வாழ்வியல புதிதாக என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த சோல் பிளான்ல என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதை கத்துக்கோங்க. நம்ம என்னன்னா வந்து சோல் பிளான்ல நம்ம இங்க இருந்து இறங்கி வரும்போது நம்ம எது வேணாலும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து பூமிக்கு அனுப்புறாங்க. அந்த வித்தைகள் எல்லாம் கத்துக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பெற வேண்டும். அப்போ நமக்கு வந்து அந்த எடுத்த பிறவி நமக்கு சரியாகுது. அப்போ நம்ம இவ்வளவு உதவி செய்கின்றோம், தியானம் செய்கின்றோம், ஆனால் பல கஷ்டங்கள் வருகிறது என்றால் நாம வந்து இதெல்லாம் உருவாக்கி இருக்கின்றோம். அதாவது இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. அதே போல யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் ரியாலிட்டின்னுவாங்க. அதுல இருந்து வந்து கஷ்டங்கிறது வந்து நீங்களா ஏற்படுத்திக்கிறது தானே தவிர்த்து அது கஷ்டமே கிடையாது. நீங்க வந்து அதுல வந்து பல பாடங்களை கத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த கஷ்டங்கள்லாம் நமக்கு தெரியாது. அது மூலியமா அந்த வித்தைகள் மூலியமாகவும் அந்த அறிவு மூலியமாகவும் அதை தீர்த்து வைக்கலாம். இப்போ உங்களால முடியாது அப்படின்னா அது இன்னொருத்தர் செய்யறாரு. அப்ப அவர் எப்படி செய்யறாரு? உங்களால முடியலன்னா அவர் அந்த வித்தையை கத்துக்கிட்டாரு, அந்த எஜுகேஷன் வந்துருச்சு, அவருக்கு அந்த அந்த தீர்வு என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா அதை வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியலங்கிறதுனாலதான் உங்களுக்கு கோபம் வர்றதும் அதே மாதிரி முடியாதுன்னு சொல்ற அடம் பிடிக்கிறதும் எனக்கு தெரியாதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய கல்வி வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறதும் சொல்றாரு. அப்ப சில பேர் வந்து உறவுகள் சிக்கலாக இருக்கும், அந்த நோய்களை குணமாக்குவதற்காக தியானத்தில் வந்திருப்பாங்க. அதான் அந்த அதனுடைய ஞானத்தை பாடத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ உடம்பு சரியில்லைன்னு வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த உட்கார்ந்து சில பேர் வந்து நேற்று உட்கார்ந்து இன்னைக்கு சுமார் ஆயிடுச்சா அப்படின்னா முடியாது. அது எத்தனை நாள் ஆச்சு? அது நோய் நாடி முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பச்சைன்னு அது வாய்ப்பச்சைன்னு சொல்லுவாங்க. அது எதனால வந்ததுன்னா உங்க பழைய கர்மாவாலியா இல்ல இப்ப நேத்து சாப்பிட்ட அந்த போண்டா பச்சியாலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இது சரியா போகும். அதை விட்டுட்டு நம்ம என்ன வேணும் பார்த்தோம் தியானம் பண்ணாங்க சரியாகலன்னு சொல்ல முடியாது. அதை வந்து அவாய்ட் பண்ணணும், அதனுடைய காரணத்தை என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அப்புறம் அந்த ஒரே நாள் சுமாராகாதுன்னா அப்ப எத்தனை நாள் கஷ்டப்படுறோமோ அது வரையும் அந்த தியானத்தை அதிகப்படுத்தணும், அது வரையும் விடக்கூடாது. அப்போ அந்த பிரேயர்ல வந்து சக்தி இருக்குது தவிர நீங்க வந்து அந்த பிரேயர் மேல வந்து சந்தேகப்படக்கூடாது. அந்த உண்மை அங்க இருக்குது, அந்த சத்தியம் அங்க இருக்குது. அந்த சத்தியத்தை நம்ம கடைபிடித்து வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த வியாதிகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் எல்லாமே நமக்கு நிறைவடையும். அதுல இருந்து நம்ம கத்துக்கணும். நம்ம வேறு உலகத்துக்குள்ள அமைப்பு இருக்குது, அங்க வந்து நம்ம அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்க வந்து நீங்க போறதுக்கு
வேணும்னா தியானம் செய்யணும், ஆஸ்ட்ரலா போலாம் அப்படிங்கிறாரு. அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குழந்தைகள் வந்து உடல் ஊனமற்றவாக பிறந்திருந்தால் அவர்களுக்கு நான் உடன் இருந்து உதவுவேன்ங்கிறார். என்றும் வந்து உடல் ஊனத்தை பற்றி கவலைப்படக்கூடாது என்றும், இதை வந்து செலக்ட் செய்யறது நாம தான். சில பேர் உடல் ஊனமாக பிறந்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்கள் தான் காரணம். நீங்க வந்து சோல் பிளான்ல இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொன்னதுனால நீங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் பூமியில வந்து பிறக்கிறீங்க. அதாவது பிறப்பு என்னைக்கு பிறக்கணும், யார் அப்பா அம்மாங்கிறதும், அதே போல என்ன எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதும், அதே போல நீங்க எப்ப இறக்கணுங்கிறதும் எல்லாமே மூணு நீங்க டிசைட் பண்ணி இது மாதிரி தான் நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கீழே இறங்கி வர்றீங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு அந்த பிறக்கிறீங்க, இந்த மாதிரி உடல் ஊனம் இருக்கணும்னா அந்த மாதிரி பிறக்கிறீங்க. அந்த அப்புறம் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆன பிறகு, அந்த சவால்கள்லாம் சந்தித்த பிறகு, அப்புறம் நான் வந்து போயிட்டு வரேன் டாட்டான்னு பையனிட்டு போயிட்டு இந்த உடலை திறந்துட்டு வேற உடலுக்கு போயிடுவீங்க. அதுதான் வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த ஆன்மாக்களின் பெற்றோர்கள் எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாங்கன்னா, இதனால் தாழ்வு மனப்பான்மையுடன் இருக்கும். சில பேரெல்லாம் கேலி பண்ணுவாங்க, இந்த மாதிரி குழந்தை பிறந்துடுச்சுன்னுட்டு கூட அந்த பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து என்ன செய்யணும்னா, அவங்களே கேட்டுட்டு வந்தது தான். இந்த மாதிரி குழந்தை எனக்கு பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தது தான். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தகப்பன் தாய் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்ட குழந்தைக்கும் அவங்க வந்து செஞ்சு விடுறாங்க. ஆகையால நீங்க கவலையே படாதீங்க. அந்த மாதிரி ஊனமுற்ற குழந்தைகள் இருந்தால் நான் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு உதவுவேன், தியானம் செய்யும் போது உதவியாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த இதுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு நான் உடன் இருந்து அவர்களை நான் வந்து வேண்டுமான அளவுக்கு நான் அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார்கள். மாணவர்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும் போது குரு இல்லாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தியானத்தின் மூலமாக சரஸ்வதி தேவியின் மூலமாகவும் சாரதா தேவி மூலமாகவும் அந்த தெய்வங்களை தியானத்தின் மூலம் கேட்கும் போது எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு சீக்ரெட் சொல்லிட்டாரு. இப்ப சில பேருக்கெல்லாம் வந்து வரல, இந்த மாதிரி எனக்கு படிப்பு வரலன்னா அவங்க என்ன தியானம் செய்யும் போது சாரதா தேவியும் சரஸ்வதி தேவியும் நம்ம வந்து வேண்டிக்கிட்டோம்னா அந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியா முடியும். சில பேருக்கெல்லாம் மேக்ஸ் வரவே வராது சார், அந்த மேக்ஸ் என்ன சார் விளக்கண்ண அப்படியோ புரியாம அவ்வளவு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட இங்கெல்ல வைக்கணுமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆத்மாக்கள், அந்த மாதிரி மாணவர்கள்லாம் இந்த மாதிரி தியானம் செஞ்சு தியானத்தின் மூலியமா சரஸ்வதி தேவிய வந்து கூப்பிட்டு சாரதா தேவியும் கும்பிட்டு நம்ம வந்து இது போல எனக்கு இந்த மேக்ஸ் எனக்கு நல்லா ஈஸியா புரியணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவங்க அந்த கலைகளை கற்றுக் கொடுப்பார்கள். கடைசியாக என்ன சொல்றாருன்னா, பூமியில் தன் பகுதி நேர உதவியாக ஊனமுற்றவர்களுக்கு உதவுகின்றேன் என்று சொல்லி முடிக்கிறாரு. ஆகையால இந்த ஏக்கலையின் மூலியமாக நம்ம தெரிஞ்சிட்டது என்னன்னா, நமக்கு எந்தவித குறைபாடுகள் இருந்தாலும் அது குறையாக நினைக்காமல் அது ஒரு நிறையாக நினைத்து நாம் எதற்காக வந்து இந்த பூமியில் பிறந்தோமோ அந்த பிறவியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடையணும் அப்படிங்கிறதும், அந்த அடையிறதுனால நமக்கு வந்து குரு இருக்காங்கன்னு சொல்லி கூட நீங்க இல்லைன்னு சொல்லி கூட வருத்தப்படாதீங்க. குரு இல்லைன்னா நீங்க வந்து சரஸ்வதி தேவியும் சாரதா தேவியும் நீங்கள் வணங்கி அந்த வித்தையை கத்துக்கொள்ளலாம். நாங்க வந்து ரொம்ப மலைவாழ் மக்களாகத்தான் இருந்தோம், எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தியானம் தான். ஆக எல்லோரும் தியானம் செய்யுங்க. தியானம் செய்யறது இந்த பூமியில மட்டும் இல்ல, ஆஸ்ட்ரல் உலகத்துக்கு போனீங்கன்னா நிறைய உலகங்கள் இருக்குது, நிறைய ஆஸ்ட்ரல் மாஸ்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். அதனால நீங்க தைரியமா வந்து இருக்கிறதுக்கு நீங்க பண்ணுங்க, சிறந்த தியானியா இருங்க. நிறைய வந்து உங்களுக்கு வித்தைகளையும் கல்விகளையும் கற்றுக்கொண்டு சிறந்த ஒரு மனித பிறவியாக இருந்து எல்லோருக்கும் தாங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து எல்லாரும் சமமாக இருப்போம், சகிதமாக இருப்போம் என்று சொல்லி முடிக்கிறார். ஆகையால நமக்கு இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதுவரையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மற்றொரு தலைப்புடன் நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம் மேடம். மாஸ்டர்ஸ், நாம இப்போ வந்து அரை மணி நேரம் தியானத்துக்கு செல்லலாம். மாஸ்டர்ஸ், சுகஸ்திர ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை கைவிரல்களோடு கோர்த்து கொள்ளுங்கள். கால்களை எக்ஸ் வடிவில் கிராஸ் செய்து கொள்ளுங்கள். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு இயல்பான சுவாசத்தின் மீது கவனம்.
சுகஸ்திராசனம் என்றால் நீங்கள் சேரின் மேல் உட்கார்ந்திருந்தால் கால்களை எக்ஸ்வடிவில் கிராஸ் செய்து கொள்ளலாம். தரை விரிப்பு இருந்தால் தரை விரிப்பின் மீது நம்ம சமணங்கால் இட்டு கூட உட்கார்ந்து கொள்ளலாம். கண் கண்ணாடி அணிந்திருந்தால் கண் கண்ணாடியை கழட்டி வச்சு விடுங்க மாஸ்டர்ஸ். கண்களை மிருதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தின் மீது கவனம். இனிமையான இசை வழங்கப்படும். இசையோடு தியானம் செய்யலாம் மாஸ்டர்ஸ். மேடம், கலை மேடம், வேற மியூசிக் முடிஞ்சா வைங்க மேடம். இது ரொம்ப ஃபியூபிளா இருக்கு. வேதா மேடம், சவுண்ட் கம்மியா இருக்கு.
மாஸ்டர்ஸ், யாரும் கண்களை திறக்க வேண்டாம். உங்கள் கைகளை பிரித்து கண்களின் மேல் கைவிரல்கள் படும்படி 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள் மாஸ்டர்ஸ். 5, 4, 3, 2, 1, 0. கைகளை எடுத்து இனிதே அமைந்த தியானத்திற்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி கூறிக்கொள்வோம் மாஸ்டர்ஸ். கரகோஷம் எழுப்புவோம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மேம். நன்றிம்மா. அருமையான இசை கொடுத்தீர்கள். கலைச்செல்வி மேடத்துக்கு நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். அந்த ஏகலைவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சாருன்னு சொன்னீங்க. அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அப்பவே கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். விரல் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா யாருக்கு கொடுத்தாங்க, எதுக்கு சார் அது கட்ட விரல்? மேடம் அது வந்து அந்த துரோணாச்சாரியார் தான் கேட்டாரு, இவர் கட் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த துரோணாச்சாரியார் கேட்கும்போது நம்ம கொடுக்காம இருக்கிறது எப்படின்னுட்டு அந்த நியாயம்லாம் அவருக்கு தெரியல. அவர் குருவா ஏத்துக்கிட்டாரு, அவர் காணிக்க கேட்டாரு, கொடுத்துட்டாரு. நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் கேட்டேன், படிச்சேன், அதனால ஃபீஸ் கட்ட மாட்டாருலாம் அவர் சொல்லல. ஓகே ஓகே, ஃபீஸா கொடுத்தாங்களா? ஆமா, ஃபீஸா குருதட்சணை அவர் கேட்டாரு, கொடுத்துட்டாரு. ஓஹோ, சரி சரி சரி. அது என்னன்னா அது ஒரு ஈகோவால கேட்டிருக்கிறாங்க. அர்ஜுனன் வந்து சொல்லிடுறாரு, எனக்கு தவிர்த்து வேற யாருக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் அவர் கத்துக்கிறாரு. அந்த கத்துக்கிட்டதுல அவரை வந்து அந்த நாய் மேல வாய் கட்டுறதும், அந்த மேல நிறைய அம்பு, ஒரே அம்புல பல விதமா இது பாயறதும் அந்த வித்தை அவர் கத்துக்கிட்டதுனால அது எப்படி நீங்க மத்தவங்களுக்கு கத்துக் கொடுக்கலாங்கிறது வந்து ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு போறாரு. அதனால சரி அவங்களுக்கு வேற என்னடா வழின்னு பார்த்தா, அவன் கெட்டவர்கள் இருந்தா தானே அவன் அம்பு போடுவான். அந்த அம்பு போடுறதுக்கு முக்கியமான அந்த விரலையை நம்ம கட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லி அது கேட்க அவர் கொடுத்துட்றாரு. ஓகே ஓகே ஓகே, சரிங்க சார். அது ஒண்ணு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. இன்னொன்னு, அந்த சாரதா தேவின்னு சொன்னீங்க இல்லைங்க சார், அது வந்து பகவான் ராமகிருஷ்ண மகரிஷி அவங்களோட வைஃப், அவங்கள சொன்னீங்களா சார்? சாரதா தேவி இல்லம்மா, சாரதா தேவிங்கிறது வந்து சரஸ்வதி தேவியோட மறு அவதாரம். இந்த சாரதா தேவிக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மனைவி சாரதா தேவிக்கும் அவர் மனுஷனா பிறந்து இதாயிருக்காங்க. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இப்ப பல பெயர்கள சாரதா தேவி ஒரு பெயர் சரஸ்வதி தேவிக்கு. அவங்க பலவித அவதாரங்கள்ல சாரதா தேவி அவதாரம் ஒண்ணு. அந்த இதுல அவங்க கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு சாரதா தேவியை கும்பிடுவாங்க. அதான் அந்த இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த ராமகிருஷ்ண அதான் எனக்கு தெரியும். நீங்களும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ? இல்லைங்க சார், இது டவுட் தான். சாரதா தேவி வேற, இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. சரிங்க சார். கார்த்திகேயன் சார் பேசுறீங்களா? அம்மா, உங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அந்த ஏகலைவனோட ஒரு மூவி வந்து அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது ஒண்ணு பாருங்க, உங்களுக்கு ஐடியா வரும். மிக அருமையாக இருந்தீங்க. ஏனதையா, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி ஏகலைவனும் ஒருவர் நினைச்சேன் தியானத்தை இப்ப பண்ணும்போது. ஆனா அவர் வரல, வள்ளலாரும் மற்ற குருமார்கள் தான் வந்தாங்க. சொன்னதால்தான் அது ஒரு முயற்சியா எடுத்தேன். நன்றிங்க சார். கூப்பிட்டா வருவாங்க எல்லாரும், நம்ம கூப்பிட்ட உதவிக்கு தயாரா இருக்கிறாங்க, நாம தான் கூப்பிடுறது இல்ல. ஆமா, அதனால கூப்பிடுங்க, யார கூப்பிட்டாலும் வருவாங்க. தியானத்துக்கு தயாரா இருக்கிறாங்க. சரிங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப 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 நன்றி. நேற்று தான் கனெக்ட் ஆக முடியல. யாரு பேசுறதுன்னே தெரியலையா? பாலகிருஷ்ணன் யாவா பேசுறது? யாரு பேசுறதுன்னே தெரியலன்றாருப்பா. இல்ல சார், அந்த லைட் எரியும் இல்லையா? யார் பக்கமும் எரியலையா? அந்த பிளிங்க் ஆகுங்க, கிரீன் கலர். சார் பாலகிருஷ்ணன் சார் பேசுறாரு. அதான் சார், சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு வந்து சார் ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. நேற்று வந்து அந்த மாதிரி தவறு இல்லாம போறதுக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இல்லாம போயிடுச்சு. சாரி சார். சார் அதுக்கு
இல்லைங்க சார், அதான் சொல்ல வந்தேங்க சார். அதான் சொன்னேன். ஒரே நிமிஷம் சார். அதுக்கெல்லாம் ஒண்ணு இது டெக்னிக்கல் ப்ராப்ளம் சார். இதுக்கெல்லாம் சாரி இதெல்லாம் சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்போ கிட்டத்தட்ட வந்து நாங்களும் வந்து மாதிரி தான் அவங்கள வந்து டைரக்டா பார்க்காம உங்க வாய்ஸ் வச்சே நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஆன்லைன் ஜூம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ஞானத்தை வாங்குறவங்க எல்லாம் ஏகலைவன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். யாரும் டைரக்டா பாத்துக்கிறது இல்லைங்க சார். அந்த சவுண்ட்ல சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதை பத்தி நம்ம மைண்ட் பண்ணவே வேண்டாம். நன்றிங்க சார், நன்றிங்க சார். நான் ரெடி ஆயிட்டேன். இங்க எடுக்க நான் பேசுனா கேட்க மாட்டேங்குது, நீங்க பேச எனக்கு கேட்காம போயிடுச்சு. பார்த்தா டவர் இல்ல. சரி ஓகே சார், ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க. குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி நன்றி.